Say hi, hello and welcome viewers. இன்னைக்கான வீடியோவில் என்னோட கார் ஃபோர்டு ஐகானுக்கான ஆயில் சீல் ரீப்ளேஸ் பண்ணுறத பற்றியும் அதுக்கான டைமிங் பெல்ட்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஆயில் சீல் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆயில் சீல், அந்த பெல்ட் புல்லிஸ் எல்லாத்தையுமே நான் ரூம் பண்ணிவிட்டு நான் அசம்பிள் பண்ணுறதுலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஆயில் சீல் அரௌண்ட் 300 கிட்டே வந்துச்சு. எனக்கு இந்த ஒரு ஆயில் சீல் மட்டும் தனியாக கிடைக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்பேர் பார்ட் கடையில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அண்டு இந்த மாதிரி ஆயில் சீலை வந்து நீங்கள் பழைய இடத்துல பொசிஷன் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது எனக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் டாப்பில் அதை ஓல்டு ஆயில் சீலை வச்சு தட்டி நான் உள்ளே தள்ளிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பழைய ஆயில் சீல் வச்சு தட்டுங்க. அப்போ தான் வந்து இந்த நியூ ஆயில் சீல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது இன்னும் ஈவனாக இல்லை, நான் தட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம புள்ளி அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது புது ஆயில் சீல் அப்படின்றதுனால நீங்கள் புள்ளி இன்சர்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஆயில் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் மாட்டுற புள்ளி வந்து டீசல் பம்புக்கான பெல்ட் மாட்டுறதுக்கான புள்ளி. ஸோ இதுதான் அது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னர் சைடில் வந்து ஒரு ஓரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆகலை அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஓரிங்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி நீங்கள் மாட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் சீல்குள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் சீல்குள்ளே கரெக்டாக இன்சர்ட் ஆயிரும். ஸோ அதன் பிறகு நீங்கள் அந்த மார்க்கை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு சின்னதாக ஹேமரில் வச்சு லைட்டாக தட்டுங்க, ரொம்ப காயம் பட்டுற போது. ஸோ உங்களுக்கு டேமேஜ் ஆகாத வகையில் வந்து நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கிங்க. அடுத்து இது வந்து கேம்ஷாஃப்ட்டுக்கான பெல்ட் மாட்டுற புள்ளி. ஸோ இதுலேயும் வந்து ஸ்டெப் இருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இது மாட்டியாச்சு. ஸோ அடுத்து இதுக்கான போல்ட்டை நம்ம மாட்டிடலாம். இதுக்கு வந்து த்ரெட் லாக் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். அதாவது வைப்ரேஷனில் எதுவும் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக த்ரெட் லாக் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்பெஷல் டூல் எதுவுமே கிடையாது இதை டைட் வைக்கிறதுக்காக. ஸோ நான் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பைப் ரிஞ்ச் இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஹோல்டராக. அதாவது crankshaft வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்காக பைப் ரிஞ்சையும் நான் இதுக்கு நம்ம போல்ட்டை டைட் வைக்கிறதுக்காக 19 mm சாக்கெட் நினைக்கிறேன், அது 19 தான். ஓகே, 19 வந்து யூஸ் பண்ணி நான் அதை டைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பைப் அதாவது ரிஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, டார்க் ரிஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது குறிப்பிட்ட டார்க் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். என்கிட்ட அது இல்லை அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி டைட் வச்சுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக டைட் வச்சுட்டேன் அதை நான். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டீசல் பம்புக்கான பெல்ட்டை நம்ம மாட்டிட்டோம். பெல்ட்டை மாட்டிகிட்டே வீடியோவும் என்னால் எடுக்க முடியல ஒரே ஆளாக. அண்ட் இது வந்து கரெக்டாக டைமிங்கில் நான் மாட்டிட்டேன். உங்களுக்கு டைமிங் பற்றின டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இந்த வெஹிக்கிள்கான டைமிங் பெல்ட்டு டைமிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க்கை வந்து ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஒன் மோர் டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம், டீசல் பம்பு டைமிங்கில் இருக்கான்ட்டு. கரெக்டாக டைமிங்கில் இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம camshaft பெல்ட்டை மாட்டிடலாம்.
crankshaft புள்ளியில் இப்போ பெல்ட்டை மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பம்ப் சைடு மாட்டிடலாம், பம்பு புள்ளியில். ஓகே, இது வாட்டர் பம்ப் வழியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பெல்ட்டு. crankshaft புள்ளி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் புள்ளி. இந்த லெஃப்ட் சைடு வர்றது வந்து ஆயில் ஃபில்டர் வரும், சாரி ஆயில் பம்போட புள்ளியில் வரும். வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. A few moments later. ஸோ பெல்ட் இந்த மாதிரி மாற்றிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா crankshaft அண்ட் ஆயில் பம்போட புள்ளி, வாட்டர் பம்ப் புள்ளி, அண்ட் கடைசியாக வந்து டாப்பில் வந்து crankshaft புள்ளியில் வந்து கனெக்ட் ஆகும் அந்த பெல்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென்ஷனர் வரும். இது 2 டென்ஷனர் இருக்கும், ஒன்று ஃபிக்ஸ்டு, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பெல்ட்டை எந்த அளவுக்கு டைட் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இதில் ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே இருக்க ஏரோ மார்க் இல்லை, மேலே இருக்க ஏரோ மார்க். இப்போ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அந்த நீங்கள் பெல்ட்டை எந்த அளவுக்கு நீங்கள் டைட் வைக்கிறீங்களோ அந்த ஏரோ மார்க் வந்து இப்படி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ஒரு பக்க டென்ஷனரை வந்து நீங்கள் டைட் வைக்க இந்த ஏரோ மார்க் அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஸோ இந்த எந்த பாயிண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இது 2 ஏரோவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பெல்ட்டை வந்து டைட் வைக்கணும். இதுதான் கரெக்டான டைட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பெல்ட் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதான் ரீசன். இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 புள்ளி இருக்கும். இதில் நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கப்போ நான் கையில் தள்ளுற பாருங்க, இந்த ஒரு புள்ளியை மட்டும்தான் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் பெல்ட் டைட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற புள்ளி நமக்கு காட்டும். அதான் இப்போ இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கேம்ஷாஃப்டாக நம்ம லாக் பண்ணியிருப்போம் டாப்பில். இந்த மாதிரி இப்போ நம்ம லாக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கப்போ நீங்கள் பெல்ட்டை என்ன தான் டைட் வச்சிங்க அப்படின்னாலும் அந்த லெஃப்ட் சைடில் இருக்க புள்ளியில் வந்து உங்களுக்கு அந்த ஏரோ வந்து அட்ஜஸ்ட் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா, கேம்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகாது, அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த கேம்ஷாஃப்டோட போல்ட் இருக்குது பாருங்கள், இப்போ நான் மார்க்கில் காட்டுற போல்ட்டு வந்து லூஸ் பண்ணியிருக்கணும். லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புள்ளி மட்டும் ரொட்டேட் ஆகும். அதாவது உங்களுக்கு கேம்ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகாமல் வெறுமனே புள்ளி மட்டும் ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற அளவுக்கு லூஸில் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பெல்ட்டை டைட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பெல்ட்டை டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெக்ஸ் கீ எடுத்துகிட்டு அண்டு 13 mm சாக்கெட்டு தேவைப்படும் நமக்கு. இது அந்த ஹெக்ஸ் கீயில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர், அதாவது பெல்ட்டு டைட்டு வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் சைடில் இருக்க புள்ளியில் நம்ம அந்த மார்க் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த மார்க்கை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஈக்குவல் பண்ணிட்டு வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. இதுதான் பெல்ட்டு டைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ நான் இப்போ பெல்ட்டை டைட் வச்சுட்டேன். இப்போ நான் அந்த பெல்ட்டு டென்ஷனை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஏரோ வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் டைட் வச்சுட்டு நம்ம அகைன் இந்த ஏரோவை நம்ம செக் பண்ணலாம். இந்த புள்ளியை நம்ம இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த 13 mm சாக்கெட் யூஸ் பண்ணி இந்த புள்ளியோட போல்ட்டை லூஸ் பண்ண பிறகு ஹெக்ஸ் கீ யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டைட் பத்தலை அப்படின்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா டைட் வச்சுட்டு இப்போ புள்ளியை லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பெல்ட் டென்ஷன் இப்போ கரெக்டாக இருக்குது. அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரெண்டும் சேமாக இருக்குது. வெஹிக்கிள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ ஓகே காஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.